ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு எவ்வளோ பிரயோஜனமாக இருக்குங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸ் வழியாக நாங்கள் பார்க்குறோம். நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. கர்த்தர் எப்படி உங்களுக்கு பிரயோஜனமாக அதை படுத்திட்டு இருக்கிறாருங்கிறதையும் எங்களுக்கு தெரியப்படுத்துகிறது. எல்லா துதிகர மகிமையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மட்டுமே. இப்போவும் நம்ம இந்த ப்ரோக்ராமில் கேள்வி பதில் செக்ஷனில் நம்ம பார்த்துட்ருக்கோம். நிறைய கேள்விகளை பார்த்துட்ருக்கோம். அதான் நீங்கள் எழுதுகிற கேள்விகள் தான் வாட்ஸ்அப் வழியாகவோ மெயில் வழியாகவும் வந்தது. சிலர் இந்த கமெண்ட்ஸில் கேள்வி கேட்குறீங்க, அப்புறம் திருப்பி எங்களுக்கு அதுக்கு பதில் தர மாட்டுறீங்க அப்படின்றீங்க. நாங்கள் படிக்கிறோம். பொதுவாக எங்களுக்கு இந்த வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் இமெயிலையும் அனுப்புனீங்கன்னா அந்த நாங்கள் வந்துட்டு எடுத்து சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் அந்த வாட்ஸ்அப் நம்பர் இமெயில் ஐடியில் உங்களுக்கு கொடுக்குறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்றைக்கும் அந்த ரூபன் நம்மளோட கூட வந்திருக்கிறாங்க. நம்மகிட்ட நிறைய கேள்விகள் இருக்குது அவர்கிட்ட கேட்கறதுக்கு. நீங்கள் கேட்ட கேள்விகள், வாங்க அவர்கிட்ட கேள்விகள் கேட்போம். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். தேங்க்ஸ் ஃபார் இன்விடேஷன். நீங்கள் சொல்வீங்க, நாங்கள் சொல்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் யர் கமிங். ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் ஃபார் யர் கைண்ட் இன்விடேஷன். இப்போது இந்த ஒவ்வொரு கேள்விகளுக்கான பதில் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். தொடர்ச்சியாக ஒவ்வொரு எபிசோடாக பார்த்துட்டே இருக்கோம். இன்றைக்கி நம்ம மிக முக்கியமான ஒரு கேள்வி பார்க்க போகிறோம். அது முக்கியமில்லாத கேள்வின்னு சொல்லலாம். ஆனால் அந்த கேள்வியை வச்சுக்கிட்டு நம்ம பின்னாடி என்ன செய்ய போகிறோம், சில முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம். கேள்வி வேணால் நம்ம பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், கொஞ்சம் அமெச்சூர் தனமாக தோன்றும். ஆனால் அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு நேயர் இப்படி கேட்டிருக்கிறார். என்ன கேட்டிருக்கிறாருன்னா, தேவன் வெளிச்சத்தை உண்டாக்கினார், சரியா? அப்புறம் உண்டாக்கிட்டு வெளிச்சம் நல்லது என்று கண்டார். அவர் தான் வெளிச்சம். அப்படி தான் நம்ம சில எபிசோட்ஸ்க்கு முன்னாடி நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் நட்சத்திரம் அதுக்கு வேண்டுவதில்லை, ஆட்டுக்குட்டியானவரே அதுக்கு விளக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போ அவரே வெளிச்சம். அவர் வெளிச்சமாக இருக்கும்போது வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்லிட்டாரு. திருப்பி அவரே அந்த வெளிச்சத்தை பார்த்து நல்லதென்று கண்டார் அப்படின்னு சொல்லி வருது. அப்படின்னா அவருக்கு அவரே சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிறார். ஒருத்தர் கேட்டிருக்கிறார் ஒரு கேள்வி. இந்த கேள்வி பார்க்கறதுக்கு கொஞ்சம் கிண்டலாக கேட்ட மாதிரி தான் இருக்கு. ஆனால் அது எப்படின்னா, அவங்க எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, அவரே போய் வெளிச்சமாக நின்றுக்கிட்டு அவரே நல்லதுன்னு கண்டாரா? இதை நம்ம காமன் சென்ஸ் வச்சு யோசிச்சு பார்த்தோம்னா, ஆமாம் கரெக்டாக தானே இருக்குது. நானே போய் நின்றுக்கிட்டு நானே கண்டுக்குவேண்ணா அப்படிங்கிற மாதிரி தெரியும். நீங்கள் இதுக்கு ரெஃபரன்ஸாக நான் ஒரு வசனம் சொல்ல விரும்புகிறேன். எங்கே இருக்குன்னா, சங்கீதம் 119:30. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். இங்கிலீஷில் இன்னும் நல்லா கிளியராக இருக்குது. த அன்ஃபோல்டிங் ஆஃப் யுவர் வேர்ட் கிவ்ஸ் லைட், இட் கிவ்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டு த சிம்பிள். இப்போ இதில் ஒரு வார்த்தை, இதில் ஒரு டெக்னிக்கல் வார்த்தை ஒன்று போட்டிருக்கு, கீவேர்டு அன்ஃபோல்டிங் ஆஃப் யுவர் வேர்டுன்னு போட்டிருக்கு. அப்போ அன்ஃபோல்டுனா என்ன, ஒரு பாக்கெட்டுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதை நம்ம பிரித்து பார்க்கும்போது அதில் உள்ளே இருக்கிறது நம்மளுக்கு தெரியுது. இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அன்ஃபோல்டிங் ஆஃப் யுவர் வேர்டு, ஆண்டருடைய வார்த்தைங்கிறது அதை பிரித்து பார்க்கும்போது அதில் உள்ளே இருக்க வெளிச்சம் தருது அப்படின்னு சொல்லுது. அப்போ இதோட இன்னொரு அர்த்தமாக நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ஒருவேளை அதை பிரித்தே ஒருத்தர் பார்க்கல அப்படின்னா வெளிச்சம் தராது. அதில் ஒரு டப்பா மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கோமே, அந்த டப்பாக்குள்ளே ஏதோ வெளிச்சத்தை வச்சுருக்காரான்றவர், அந்த டப்பா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் அது தெரியுது. ஸோ இப்போ இதில் முக்கியமான கொஷின் நம்ம கேட்க வேண்டியது என்னென்னா, தேவன் வெளிச்சம் நல்லதென்று கண்டார். ஒவ்வொரு விஷயத்தை அவர் படிக்கும் போதுமே நல்லதென்று கண்டார் நல்லதென்று கண்டார்ன்றே நம்ம படிக்கிறோம். யாருக்கு நல்லதுன்னு கண்டார்? அதுதான் அந்த நல்லது கண்டார் அவர் சொல்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். நல்லதுன்னு கண்டார்னா யாருக்கு நல்லதுன்னு கண்டார்? ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்ப்போமே. எக்ஸ்பென்சிவான ஒரு ப்ரீமியம் கார் ஒருத்தர் வாங்கணும்னு போய் ஷோரூமில் பார்க்குறாரு. அந்த ஷோரூமில் போய் பார்க்கும்போது ஒரு நல்ல கலரை பார்த்துட்டு, பா நல்லா இருக்கே அப்படிங்கிறாரு. அதே ஒரு பிரமிப்பில் சொல்கிறது, அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி சொல்கிறது. சில நேரம் நம்ம ஸ்கூல் காலேஜஸில் படிக்கும்போது நம்மளுக்கு சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், சில கான்செப்ட் நம்மளுக்கு புரிஞ்சிருக்காது, யாராவது சொல்லி நம்மளுக்கு புரிய வச்சுருவாங்க, ஒரு ஃபார்முலாவோ என்னமோ. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. நான் 8th 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது 2x + 3y சொன்னால் அது எப்படி எக்ஸை 2ன்னு சொல்கிறீங்க, ஒய்யை 2ன்னு சொல்கிறீங்க, அது எப்படி இதை கூட்டுறதுங்கிறது எனக்கு புரியாத விஷயம். யாராவது ஒருத்தர் 2x + 3y கேட்டால் 5xy நான். அதை ஒரு டீச்சர் எனக்கு புரிய வச்சாங்க. அது அப்படி இல்லைடா, 2xங்கிறது 2 ஆடு, ஒய்ங்கிறது மாடு,
உங்கள் வீட்டில் 2 ஆடு 4 மாடு இருக்குன்னா 6 ஆடு மாடு இருக்குன்னு சொல்லுவியா? அது தனித்தனியாக தானே சொல்லணும் அப்படின்னு எனக்கு புரிய வச்சாங்க. அது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு அன்றைக்கி. நம்ம நிறையா படிச்சிட்டோம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிட்டோங்கிறதுக்காகவும் அவர் நல்லதுன்னு கண்டாருன்னு அதில் போடல. யாருக்கு நல்லதுன்னு கண்டார்னா, அவர் படைக்க போகிற மனுஷனுக்கு அது நல்லதுன்னு கண்டார். ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் படைக்கும்போது இது இவனுக்கு நல்லா இருக்கும், இது மனுஷனுக்கு, நான் படைக்க போகிற மனுஷனுக்கு இது ஏதுவாக இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணதை தான் நம்ம அதில் பார்க்க முடியும். இதில் ஒரு சின்ன விஷயம் நீங்கள் சொல்கிறதுக்கு வலு சேர்க்குற மாதிரி தான். 1ஆம் நாள் நல்லதென்று கண்டார், 3ஆம் நாள் நல்லதென்று கண்டார், 4ஆம் நாள் எல்லாத்தையுமே நல்லதென்று கண்டார். ஆனால் 2ஆம் நாள் மட்டும் நல்லதென்று கண்டார்னு இருக்காது. அன்றைக்கி தான் அவர் என்ன பண்ணியிருப்பார்னா, பூமிக்கு மேலுள்ள தண்ணீர் எல்லாம் ஒரு இடத்தில் சேரக்கடவது, ஆகாய விரிவு என்று பெயரிட்டார் அப்படின்னு இருக்கும். 1 நாள் வெளிச்சம், 2ஆவது நாள் ஆகாய விரிவு, 3ஆவது நாள் தான் மரம் செடி கொடியெல்லாம் உண்டாக்குவார், 4ஆவது நாள் சூரியன் சந்திர நட்சத்திரங்கள், 5ஆவது நாள் மீன்கள் பறவைகள், 6ஆம் நாள் ஊரும் பிராணிகள் மிருகங்கள் மனுஷன். அப்படி இருக்கும் பொழுது இந்த 2ஆம் நாளில் நல்லதென்று கண்டார்னு இருக்கு. இப்போ நல்லதென்று கண்டார் ஏன் அது இருக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த மேலுள்ள தண்ணீர் இருக்கு இல்லையா, அது முழுக்க நியாய தீர்ப்புக்காக உண்டாக்கப்பட்டது. இந்த மேலுள்ள தண்ணி தான் நோவா காலத்தில் வாட்டர் கேனப்பி மேலேருந்து கீழே விழுந்தது. அது நியாய தீர்ப்புக்காகவே கர்த்தர் வச்சது. ஸோ அந்த இடத்துல தான் அது நல்லதென்று கண்டார்னு இருக்காது. ஸோ இப்போது நம்ம கணக்குப்படி பார்த்தா, மனுஷனுக்கு எது நல்லதோ அது நல்லதென்று கண்டார், மனுஷனுக்கு எது நியாய தீர்ப்பை கொண்டு வருமோ அது நல்லதுன்னு அவர் பார்க்கல. ஸோ அவர் படைச்சிட்டு பிரமிப்பு அதை சொல்லலை, அப்பா எப்படி படைச்சிட்டேன் செமையாக இருக்குல்ல நல்லது அப்படின்னு சொல்லலை. ஆமாம், அவர் நல்லதென்று கண்டார்னா இந்த வெளிச்சம் இருளில் இருக்கிற மனுஷனுக்கு நல்லது அப்படின்னு அவர் நல்லதென்று கண்டார். அதே நேரத்தில் அந்த வெளிச்சத்தில் இருக்க வேண்டிய மனுஷன் கர்த்தரை விட்டு தூரம் போனால் அவருக்கு நியாய தீர்ப்பு இந்த தண்ணி தான் ஒரு நாள் நியாய தீர்ப்பு கொடுக்கும். அதனால் அதை நல்லதுன்னு அவர் பார்க்கல. அதான் நீங்கள் சொல்ல வர அர்த்தம் நான் நினைக்கிறேன். கரெக்ட். ஓகே, ப்ரைமரியாக இதோட அனாலஜி இதை வச்சு நம்ம என்ன சொல்ல வரணும் அப்படின்னா, வெறும் மைண்டை மட்டும் வச்சு பைபிள் படித்தா அதில் உள்ள இருக்க வெளிச்சம் தெரியவே தெரியாது. அப்போ ஒருத்தர் கேட்பார், அப்போ காமன் சென்ஸை யூஸ் பண்ணாமல் நீங்கள் பைபிள் படிக்க சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்பார். அப்படி சொல்ல, வெறும் காமன் சென்ஸை மட்டுமே சார்ந்து நம்ம படிக்கும்போது அதில் உள்ள இருக்க லைஃப்பும் நம்மளுக்கு வராது. அப்படி படிக்கும்போது பைபிள் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்காது. எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் சின்ன பிள்ளைலாம் இருக்கும்போது எங்கள் அம்மா படிக்க சொல்லுவாங்க, 5 வசனம் படிக்கணும் தமிழில். அந்த 5 வசனத்தை படித்து முடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய மலையை தாண்டி போகிற அளவுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அதே இது ஆண்டவரோட வெளிச்சத்தில் நம்ம படிக்கும்போது அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 5 அதிகாரம் கூட 5 நிமிஷம் 5 நிமிஷம் ஆன மாதிரி இருக்கும். இப்போ இது யார் பண்ணுவா? பைபிள் ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் ஒரு விஷயம் அடங்கியிருக்கு. அந்த வெளிச்சத்தை யார் கொண்டு வருவா அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு தெரியும். அதை யார் செய்ய முடியும்னா, இது யாருடைய டிபார்ட்மெண்ட் கீழே வருதுன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய டிபார்ட்மெண்ட் கீழே வரும். ஸோ அதை வச்சு நம்ம பைபிள் படிக்கும்போது இட்ஸ் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் புக் அண்ட் இட்ஸ் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் திங் டு டூ இன் தி என்டையர் எர்த்துன்னு நான் சொல்லுவேன். இந்த ஹோலி ஸ்பிரிட்டோடைய வெளிச்சம் இல்லாமல் வெறும் காமன் சென்ஸில் நம்ம ஒரு பைபிளை படித்தோம்னா, நான் என் புரிதலுக்கு நான் எப்பவும் சொல்லுவேன், அது வெறும் புக்காக தான் இருக்கும். அப்படி படித்தோம்னா, ஆமாம், அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் புக்கு, ஏதோ ஒரு காலகட்டத்தில் எழுதப்பட்ட சரித்திர புஸ்தகம். அது ஏன் வேதமாக மாறணும் அப்படின்னா, எப்போ மாறும் அப்படின்னா, ஆவியின் துணையோடு படிக்கும்போது தான் அது நமக்கு பைபிளாக மாறுது, வேதாகமாக மாறுது. புரியுது. ஸோ அதில் உள்ள ஸ்பிரிச்சுவல் மீனிங், அவர் ஏன் அதை அப்படி சொல்லியிருக்காரு, அதுக்கு பின்னாடி அவருடைய நோக்கம் என்ன, அது இன்னும் கொஞ்சம் போக போக நான் பார்க்குறேன். இதில் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த வசனத்துக்கு பின்னாடி இருக்கிற கர்த்தருடைய சித்தம் என்ன, அது இப்போது நீங்கள் என்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் எனக்கு வேறு மாதிரி கூட ரீச் ஆகிடும். நான் பொதுவாக ஷார்ட் மெசேஜ் அனுப்ப மாட்டேன் யாருக்கும், அவ்வளோ சீக்கிரத்தில் அனுப்ப மாட்டேன். ஏன்னா நான் எழுதுறது அவங்களுக்கு எப்படி புரியுதுன்னு தெரியாது. அது வேறு அர்த்தத்தை கொண்டு வரும். ஏன்னா வார்த்தை தப்பாக கூட போக வாய்ப்பு இருக்குது. அந்த வார்த்தை உங்களுக்கு வேறு விஷயத்தை கொண்டு வந்துடலாம். அதனால் கூடுமான வரைக்கும் வாய்ஸ் நோட் போட்டு விட்டுருவேன். ஓகே, நான் போடுறதுக்கு காரணம் அதுதான். அதே மாதிரி தான் வாய்ஸ் பேசும்போதும் நிறைய நமக்கு பிரச்சனை வருவதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம சாதாரணமாக சொல்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு ரொம்ப பெருசாகிடும். அவங்க அதை தப்பாகவே அர்த்தம் பண்ணிக்கிட்டு என்னை பார்த்து அவர் அப்படி அர்த்தம் சொல்லிட்டாருங்க. சிலர் சொல்லுவாங்க, முட்டாள்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்களை ரொம்ப காயப்படுத்திடும். அறிவு குறைவானவர்னு சொன்னால் தப்பு இல்லை.
அந்த வேர்ட் போய் ரீச் ஆகிறது சொல்லுவாங்க. அதே மாதிரி காட் என்ன பேசிஸில் இதை சொல்லியிருக்கிறாருங்கிறத நம்ம அவரை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதை கற்றுக்க முடியுது. ட்ரூ. நம்ம இஷ்டத்துக்கு அதை படித்தா வேற விளக்கத்தை அது கொடுக்குது. புரியுது. அதுதான் இப்போது நம்ம இந்த வசனத்தில் பார்க்குறோம் இல்லையா, இவ நல்லதுட்டு கண்டாருங்கிறதுல அதுதான் பார்க்குறோம். அதான் இப்போ நம்ம வெறுமன அறிவை மட்டும் வச்சு படித்தோம்னா அவர் கேட்ட கொஷின் கரெக்டு. அவரே போய் வெளிச்சமாக நின்றுக்கிட்டு அவரே நல்லதுன்னு கண்டாரா அப்படிங்கிறது நம்ம காமன் சென்ஸில் லாஜிக்கலாக அது கரெக்டு. ஆனால் ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் பார்த்திங்கன்னா அது தப்பு. கர்த்தருடைய அன்பு தான் அதில் இருக்குது. அதில் மொத்தத்தையும் நீங்கள் படித்து பார்க்க அந்த மனுஷங்க தான் ஹீரோ. ஒரு வீட்டுக்கு ஒரு குழந்தை வருது, ஊரில் வீட்டில் இருக்க அத்தனை பேருடைய கண்ணுமே அந்த குழந்தை மேலே தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா அந்த குழந்தை உருவான அன்னைக்கு அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், ஏன்னா உள்ளே இருக்க குழந்தைய பாதுகாக்கணும். கரெக்ட். அப்புறம் அந்த குழந்தைய வீட்டுக்கு கூட்டு வருவாங்க. பிறந்து வரும்போது பார்த்தீங்கன்னா வீடை க்ளீன் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி டேபிளை உள்ளுக்குள்ள இருக்கிற கட்டில் ரெடி பண்ணி தொட்டில் ரெடி பண்ணி இதெல்லாம் பண்ணி அந்த குழந்தைய கொண்டு வந்து அங்கே வைப்போம். அந்த மாதிரி ஆதாம் படைக்கிறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணுறாரு எல்லாத்தையும். அதுதான் லவ் ஆஃப் காட். லவ் ஆஃப் காட் 6 நாளும் ரெடி பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு வெளிச்சத்தை பண்ணிட்டு பார்க்குறாரு, ஓகே இது ஃபைன், லைட்டு மாட்டியாச்சு வீட்டுக்கு, இது ஓகே. அடுத்த நாள் வந்துட்டு 3வது நாள் வந்துட்டு எல்லாத்தையும் மரச்செடி கொடியெல்லாம் படைக்கிறார். சாப்பாடு எல்லாம் நல்ல சாப்பாடு ஓகே ரெடி பண்ணிட்டோம், டேபிள் மேலே எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து 4வது நாள் சூரியன் சந்திர நட்சத்திரங்கள் அடையாளங்களுக்கு வைக்கிறாரு. அதான் ஒரு வேளை எதையா தேடணுன்னா சாயங்காலம் விடிய காலம் அவனுக்கு பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றா படைச்சு முடிச்சுட்டு 6ஆம் நாளில் கர்த்தர் தான் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், நன்மை என்று கண்டார் அப்படின்னு இருக்கும். நல்லது என்று யாருக்கு கண்டார்? ஆதாமுக்காக கண்டார். ஆதாமுக்காக கண்டார். ஸோ இதுதான் வந்து அந்த வேர்டு வந்து அன்ஃபோல்ட் ஆகிற. ஸோ நான் இன்னொன்று உங்ககிட்ட ஒன்று கேட்கணுன்னு விரும்புகிறேன். எனக்கு அதை புரிஞ்சிக்க முடியுது வியூவர்ஸ்க்காக. இப்போ நான் என்னை கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து நான் பார்த்த அநேக பேரில் ஒன் ஆஃப் தி இன்டெலிஜென்ட் பர்சன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி தெரியுது, அனாலிட்டிக்கல் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, அதே மாதிரி அனாலஜிக்கலாக ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் பயங்கர ஸ்ட்ராங்காக நீங்கள் பண்ணுறீங்க. இந்த ப்ரோக்ராமுக்கு கமெண்ட் ஆஃப் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். எதை திட்டிடக்கூடாது. இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். உங்ககிட்ட இன்டெலிஜென்ஸ் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, யாருமே இருக்குது. ஆனால் ப்ரைமரி சக்ஸஸ் ஆஃப் யுவர் மினிஸ்ட்ரி இன்டெலிஜென்ஸா அனாயிண்டிங்கா? இல்லை, இது ஒரு ஸ்பிரிச்சுவலாக நம்ம சொன்னோன்னு சொன்னேன். நம்ம சொல்லுவோம் தாழ்மையில் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவோம், நான் ஒன்றும் இல்லை, நான் குப்பை அப்படிலாம் நம்ம நிறைய சொல்கிறோம். ஒரு வகையில் உண்மையும் கூட. ஒரு இடத்துல நம்ம அப்படி தான் இருந்தோம், ஒரு காலகட்டத்தில் இருந்தோம். பட் காட் ஏதோ ஒன்று கொடுக்குறாரு, எல்லாம் நம்ம சொல்கிறோம், அதை தான் யூஸ் பண்ணுறோம். வரங்களாகவும் கனிகளாகவும் ஏதோ ஒன்று நம்ம யூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஆனால் பேசிக் ப்ரைமரி அப்படிங்கிறது வந்து ஆவியானவருடைய நடத்துதல். ஆவியானவர் தான் நமக்கு இதை முழுக்க கிருபை, காட்ஸ் கிரேஸ் அண்ட் ஹோலி ஸ்பிரிட்டோட அனாயிண்டிங். இது இல்லாமல் வேறு எது இருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு எக்ஸாக்டாக சொன்னீங்க. ஸோ ப்ரைமரி எசன்ஸ் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆர் சக்ஸஸ் ஆஃப் அந்த மெசேஜுடைய சக்ஸஸ் ஆகட்டும், இது எல்லாமே அபிஷேகத்தையும் ஆவியானவரையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கே ஒழிய நம்மளுடைய மைண்டை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருந்தோம்னா அது சிரமம் தான். 100%. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நேருக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த மினிஸ்ட்ரி நாங்கள் வந்து 2004 பண்ணுறோம். நீங்கள் இன்றைக்கி பார்க்குறவங்களில் வீடியோ பார்க்குறவங்களில் கேட்டு பாருங்கள், கொரோனாவிலேருந்து உங்கள் மெசேஜை பார்க்குறோம் தான் சொல்லுவாங்க. வி கம் டு நோ அபவுட் யுவர் மினிஸ்ட்ரி ஃப்ரம் கொரோனா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 2019-20 தான் அவங்க பார்க்குறாங்க. ஒரு 4 வருஷமாக தான் இந்த மினிஸ்ட்ரி ரீச் ஆகிருக்கு. இப்போது இன்டெலிஜென்ஸில் இந்த மினிஸ்ட்ரியை நம்ம நடத்தி இருந்தோம்னா 2004 ரீச் ஆகிருக்கணும். ஏன்னா அப்போது இதே மெசேஜ் தான். அப்போ ஒன்றும் மாற்றலை, மெசேஜை மாற்றலை. இன்னும் நான் சொல்லுவேன், 2004 கொடுத்த மெசேஜை நான் இன்னும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அன்றைக்கி அதுக்கு ஆர்டர் கொடுத்த அந்த செய்தி இன்றைக்கி எனக்கு பிரயோஜனமாக இருக்குது. ஆனால் ஏன் இந்த 2020 இப்படி மூவாக மாறுச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவர் சொன்னது அது ஆவியானவருடைய டைமாக இருந்துச்சு. தாவீதை வந்து சாமுவேல் வந்து அபிஷேகம் பண்ணிட்டார் ராஜாவா. ஆனால் தாவீது வந்து ராஜாவா உட்கார்றதுக்கு 30 வயசு ஆச்சு தேவைப்படுது அவருக்கு. நடுவில் அவர் ராஜா கிடையாது, அஃபிஷியலி ராஜா கிடையாது, ஸ்பிரிச்சுவலி ராஜா தான். கடவுளுடைய பார்வையில் அவர் ராஜா, ஆனால் அஃபிஷியலாக கிடையாது. ஆனால் சாமுவேல் வந்து அபிஷேகம் பண்ணிட்டார். ஆனால் ராஜாவாக வெளியிறங்கும் போது உட்கார்றதுக்கு 30வது வயசு ஆச்சு. அதே மாதிரி தான் ஒரு ஊழியத்தில் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துறதுங்கிறது வந்து இந்த டே ஒன்லேருந்து இருக்குது. ஆனால் அவங்கள ராஜாவை வெளியே காட்டுறாருல்ல, அந்த காட்டுகிற நேரம் ஒன்று இருக்குல்ல, அது ஆவியானவர் செய்கிறது தான்.
அவரால் மட்டும்தான் செய்ய அவரால் மட்டும்தான் செய்ய முடியும். இதே வார்த்தையை இன்னும் 16 வருஷத்துக்கு ஒன்றும் இல்லாமல் ஒரே 4 செவத்துக்குள்ளே கொடுக்க வைக்கவும் அவரால் முடியும். அதான் இப்போ நிறைய பேர் வந்து சாட்சி சொல்லும் போது, கர்த்தருக்கு முன்பாக தான் நான் சொல்கிறேன், சாட்சி சொல்லும் போது திருப்பி திருப்பி நான் என்னை கேட்டுப்பேன், இது உனக்கு தகுதி தானே? ஏன்னா நீ 16 வருஷமாக இதை பேசியிருக்க, எவரும் ஒன்றும் மதிக்கலையே. ஏன்னா நீ அவ்வளோதான், நீ யாருங்கிறது அவ்வளோதான். இந்த கிருபையும் அனாயிண்டிங் மட்டும்தான், கர்த்தருடைய கிருபையும் தேவ ஆவியானவருடைய நடத்துதல் மட்டும்தான் இப்படி வருது. அதுதான் நான் உங்களுக்கு பதிலாக சொல்ல முடியும். அதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி ரொம்ப நல்ல பாயிண்ட் நீங்கள் சொன்னது. நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு பாயிண்ட்டு இதோட ஆட் ஆன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். மைண்டை மட்டும் வச்சு பைபிள் படிக்கிறதுல என்ன பிரச்சனைங்கிறதையும் ஒரு பாயிண்ட் பார்க்கணும். யாராக வேணா இருக்கட்டும், எவ்வளோ படித்தவங்களா இருக்கட்டும், எனக்கு பைபிளில் நல்லா தெரியும்னு சொல்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் கரப்ஷன் உள்ளவங்க தான். 100% the word accepted. இயேசு கிறிஸ்து ஒருத்தரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. ஒருவரும் இல்லை. கரப்ஷன் நம்மகிட்ட இல்லாத ஆளுங்கிறது யாருமே கிடையாது. பைபிளுங்கிறது கடவுளுடைய வார்த்தை. அது 100% ட்ரூ. சமூலமும் சத்தியம்னு நம்ம பார்க்குறோம். அதை சமூலம்னா 100% ட்ரூ. 100% ட்ரூவாக இருக்கிற, 100% பெர்ஃபெக்டாக இருக்கிற ஒரு வசனத்தை ஏதோ ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் அதுவும் கரப்ஷன் தான். அந்த கரப்டட் மைண்டை வச்சு நம்ம முழுசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறது எந்த விதத்தில் சரியாகும்? கரெக்ட். குறைவுள்ளவர்கள் வந்து நிறைவானதை ஆலோசனை சோதிச்சு பார்க்குற மாதிரி இருக்கு. ஆமாம். அதுக்கும் நம்மளுக்கு வந்து ஸ்பிரிட் டிபெண்ட்டாக அவருடைய ப்ரெசன்ஸையும் அவருடைய ஸ்பிரிட்டையும் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கும்போது சரியான தெளிவான விளக்கங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அதோடு சேர்த்து அதில் இருக்க லைஃப், ஆண்டவர் சொல்கிறாரு, மை வேர்டு ஸ்பிரிட் அண்ட் லைஃப், என்னுடைய வார்த்தை இது ஆவியாகவும் ஜீவனுமாயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதை நம்ம வெறுமனா மைண்டை வச்சு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த உள்ளே இருக்க வெளிச்சம் நம்மளுக்கு கிடைக்காது. இது ஆவியானவராலே எழுதப்பட்டது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவராலே அருளப்பட்டதுன்னு தீமோத்தேயுல வருது. ஆவியானவராலே அருளப்பட்டது. ஸ்பிரிட் பாடியிலேருந்து ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. அதை நான் ஃப்ளஷ் பாடியிலேருந்து புரிஞ்சுக்கிறதுங்கிறது வந்து என்ன அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் முடியும் ஒழிய, நான் வந்து இந்த ஃப்ளஷ்ஷுங்கிறது மாம்சம்ங்கிறது பைபிளே சொல்லுது, மாம்சம் இருக்கிற வரைக்கும் பாவம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளேருந்து குறைவில்லாத ஒரு வேதத்தை புரிஞ்சுக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்லையா? ஆமாம். அது கஷ்டம் மட்டும் இல்லை, அதை நான் வந்து கிரிட்டிசைஸும் பண்ண தொடங்கிடுறேன். எனக்கு புரியாதனால நம்ம அதை வேறு மாதிரியும் யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ தான் அதை புரிஞ்சுக்கணுன்னா நான் எவ்வளோக்கு எவ்வளவு ஸ்பிரிட்குள்ளே போகிறேனோ அவ்வளோக்கு அவ்வளோ அதை புரிஞ்சுக்கிறது எனக்கு எளிதாக இருக்குது. அது எளிதாக இருக்கும், அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அது இல்லாட்டி கடமைக்கு பண்ண மாதிரி இருக்கும். எனக்கு ஆண்டவர் ஒன்று சொல்லி கொடுத்தாரு இதில். என்னென்னா, பரிசுத்த ஆவியானவர் யோவானுக்குள்ளே வரும்போது யோவான் சுவிசேஷம் எழுதுறாரு. அதுவே பெரிய விஷயம். ஒரு பைபிள் எழுதுறாரு, ஜான் த காஸ்பல் அப்படின்னு எழுதுறாரு. அதுவே வந்து பயங்கரமான விஷயம் ஆவியானவர் உள்ளே வந்தபோது. ஆனால் இவர் ஆவியானவருக்குள்ளே போகிறாரு. ரெவலேஷன் கிடையாது. இவருக்குள்ள ஆவியானவர் வரும்போது பூமியிலிருந்து வானத்துக்கு போகிறதுக்கு தேவையானதான வழி, காஸ்பல் வழி கிடைக்குது. ஆனால் இவர் ஆவியானவருக்குள்ளே போன உடனே வானத்துக்குள்ளேருந்து அங்கே இருக்கிற விஷயங்களை பற்றினதான விஷயங்களை வெளிப்படுத்தி கொடுக்குறாரு. ஸோ இதுதான் அந்த அன்ஃபோல்டிங் ஆஃப் த வேர்டுங்கிறதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இது அங்கே போட்டிருக்கா? இல்லை, அங்கே போடல. இது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? அது அந்த வார்த்தைக்குள்ளே போகும். அதை உங்களுக்கு படிக்கும்போது உங்களுக்கு தெரியுது. இதுதான் வந்து நான் சங்கீதத்தில் நம்ம பார்த்த மாதிரி த அன்ஃபோல்டிங் ஆஃப் யுவர் வேர்ட் கிவ்ஸ் லைட். இது அங்கே போட்டிருக்காரு. நம்ம பார்த்த மாதிரி ஆதாம நேசித்து வந்து அவர் வந்து நல்லதுன்னு கண்டாருங்கிறது எக்ஸ்பிளிசிட்டாக போட்டிருக்குமான்னு கேட்டால் போட்டிருக்காரு. ஆனால் இதை பார்க்கும்போது உங்களுக்கு புரியுது. அதை யார் பண்ணுவா அப்படின்னா ஹோலி ஸ்பிரிட் பண்ணுறது விஷயம். அப்பாவுடைய அன்பை புரிஞ்சுக்கணுன்னா கொஞ்சம் பலாப்பழம் மாதிரி அவர். ஆமாம், வெளியே பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருப்பார். அதை பிரித்து உள்ளே போனால் தான் அப்பாவுடைய டேஸ்ட் என்னங்கிறத அந்த வேர்டை நம்ம ஓப்பன் பண்ணும்போது தான் நமக்கு கிடைக்குது இல்லையா? அதுதான் வந்து பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் பைபிள் படிக்கிறது. ஸோ அவர் அந்த ஒரு வசனத்தை காமிச்சாலும் அந்த ஒரு வசனத்துலேருந்து அந்த பேசும்போதும் அது வந்து ரொம்ப நம்ம அனுபவித்து படிக்கிற மாதிரி இருக்கும். காட்ஸ் லவ் அது பேக் பண்ணியிருக்கு உள்ள வேர்டுக்குள்ளே. அதுவும் ரெவலேஷன் அது உள்ளே இருக்குது. அதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வேர்டுக்குள்ளேருந்து கிடைக்கக்கூடியதான சந்தோஷம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ரொம்ப ஈஸியாக சொன்னீங்க, ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு. அந்த ஒவ்வொரு வேர்டுக்குள்ளேருந்து ஒரு ரெவலேஷன் கிடைக்கும்போது
அது எப்படி நமக்கு அது கிடைக்குது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. திடீர்னு அப்படி போகிற போக்கில் அப்படி எடுத்து கொடுப்பாரு அதை. அப்படி ஒரு ஒரு வசனத்தை வாசிக்கும்போது அப்படி டக்குன்னு அப்படி கொடுத்துட்டு போயிடுவார். அதை உட்காந்து வருஷக்கணக்காக சந்தோஷப்பட்டுட்டு இருப்போம் நம்ம. ஏன்னா அதுக்கான ரிசல்ட் ஒரு இடத்துல நம்ம பார்ப்போம். ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, இந்த வேர்டுக்கு இதுக்கு ஒரு விளக்கத்தை நாங்கள் இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, எப்படி இது இந்த விளக்கம் உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு? அது எப்படி கிடச்சிச்சுன்னு சொல்ல தெரியாது நமக்கு. அதான் அது இருக்கிறதே பெரிய விஷயம். அதுக்கு இதுதான் ஃபார்முலான்னு சொன்னால் நம்ம சொல்லிடலாம், அதுவும் தெரியாது. அது திடீர்னு ஒரு பையன் கையில் ஒரு சுற்றுலா பொருட்காட்சியில் 1,00,000 பேர் இருக்கிற இடத்துல திடீர்னு ஒருத்தர்கிட்ட கொண்டு வந்து ஒருத்தர் சாக்லேட் கொடுத்துட்டு போயிடுவார். அப்போ அதுக்கு இப்போ ஏதுரா அந்த சாக்லேட் அப்படின்னு ஒருத்தர் கொடுத்தாரு. யாரா கொடுத்தா, யார் கொடுத்தாருன்னு தெரில, சாக்லேட் இருக்கு ஆனால் கையில். இவனுக்கு சந்தோஷம். இப்போ கூட இருக்கிறவங்களுக்கு டவுட், இது எப்படி இவங்க கைக்கு வந்துச்சு, இவங்ககிட்ட காசும் கிடையாது எதுவும் கிடையாது. அந்த மாதிரிலாம் சில நேரத்தில் சில ரெவலேஷன்ஸ் கிடைச்சிடும். எப்படி வந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா சொல்ல தெரியாது. எந்த பக்கத்தில் அது வந்துச்சு, யார் கொடுத்தா, ஆண்டவர் தான் கொடுத்தாரு. ஆனால் அது அது அந்த அந்த வேர்டை வந்து ஓப்பன் பண்ணும்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடியதான டெப்த்து சொல்கிறேன். நீங்கள் சொன்ன அந்த வேர்ட் ரொம்ப கரெக்ட். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதில் அது களி கூறுதல் உண்டாகும். நத்திங் கேன் பி கம்பேர் டு தட்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு ஸ்பெஷலைஸ்டான புக்கு. ஆனால் அது வந்து இது இல்லாமல் நம்ம வச்சு மண்டையை மட்டும் வச்சு படித்தோம்னா அது அது ஏதோ படிக்கணுமே கடமைக்கு இந்த சின்ன பசங்களை கூப்பிட்டு படிக்க சொல்கிற மாதிரி தான் இருக்கும். காலையில் எழுந்திரிச்சோன்னா கட்டாயமாக படித்து ஆகணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பைபிளை 200 தடவை முடிச்சிட்டேன், 300 தடவை முடிச்சிட்டேன்பாங்க. நான் குறை சொல்கிறது இல்லை, அது ஒரு வகையில் நல்லது தான். நீங்கள் 200 தடவை பைபிள் படிக்கிறது இருக்கட்டும் ஒரு பக்கம். நான் சொல்லுவேன், ஒரு தடவை நல்லா தியானிக்கணும். ஒரு தடவை நீங்கள் ஃபுல்லாக மெடிடேட் பண்ணணும். 200 தடவை நீங்கள் படித்தாலும் 201ஆவது தடவை அதில் புதுசு ஒன்று இருக்கும். அதை 50,000 தடவை படித்தாலும் புதுசாக ஒன்று இருக்கும். புதுசாக ஒன்று இருக்கும். அது வந்து அந்த மெடிடேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். எப்படி தான் வருது, எங்கேருந்து தான் வருதுன்னே தெரியாது. போன தடவை நம்ம படிக்கும்போது கிடைக்காத ஒரு விஷயம் இந்த தடவை படிக்கும்போது நமக்கு ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே நம்ம ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் வளர்ந்துருக்கும். அந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து பார்க்கும்போது இது நமக்கு தெரியும். நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், இது எப்படி இந்த மாதிரி அப்படின்னும் போது அது ஆவியானவருடைய நடத்துதல். ஸோ அடுத்த ஒரு பாயிண்ட்டு என்னென்னா, நம்ம ஆதியாகமம் 2:19 வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவரிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. ஸோ இது அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட். என்னென்னா, ஆதாம் வந்து பேர் வைக்க சொல்கிறார் ஆண்டவர். இப்போ இதையுமே நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் இதை அதில் உள்ள இருக்க ஒரு வெளிச்சத்தை பார்க்கும்போது பேர் வைக்க சொல்கிறது அவருக்கு தெரியாமையோ இல்லாட்டி இவர் வந்து இவரை டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கோ வைக்க சொல்ல. அவர் எதுக்கு வைக்க சொன்னார்னா, நம்ம வீட்டில் ஒரு பப்பி வாங்குகிறோம், இதுக்கு பேர் வைக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருப்போம். அப்போ பையனை கூப்பிட்டு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஒய்ஃபை கூப்பிட்டு கேட்பாங்க, இதுக்கு என்ன பேர் வைக்கலாம். அது வந்து ஒரு அன்பின் வெளிப்பாடு இல்லையா? இதுக்கு பேர் நீ சொல்கிற பேர் வச்சா அதான் உனக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்குற மாதிரி. அது மாதிரி இவன் என்னென்ன பேர் வைப்பான். அப்படியே ஒரு குழந்தை பேசுனுச்சுன்னா எப்படி பேசணும், அப்படியே வாயை பார்த்துட்டே இருப்போம் இல்லையா, பேச பழகும்போது. அந்த மாதிரி ஒரு அன்பின் வெளிப்பாட்டில் தான் ஒவ்வொன்றுக்கும் பேர் வைக்க ஆண்டவர் வச்சார். மாமனார் பேரை வச்சா மனைவி சந்தோஷப்படுவாங்க பையனுக்கு, மாமியார் பேரை வச்சா மனைவி சந்தோஷப்படுவாங்க பொண்ணுக்கு. நம்ம ஏன் அதை அலோவ் பண்ணுறோன்னா, மனைவி சந்தோஷப்படுவாங்க, அவ்வளோதான். அவங்க சந்தோஷத்துக்காக தான். ஈவன் தான் நமக்கு பிடிக்காம கூட இருக்கும். அது எப்படி பிடிக்கும் அப்படி இருக்கும்போது ஆனால் நம்ம அலோவ் பண்ணுறோம். ஏன்னா சரி அவங்க சந்தோஷப்படுறாங்க, நம்ம பேருக்கு எங்கள் அப்பா பேரை வைக்கணும் அப்படின்பாங்க. சரி பரவாயில்ல, ஓகே பேர் வை அப்படின்னு சொல்கிறது ஒரு சந்தோஷம். அது ஒரு சந்தோஷம். ஸோ அதை தான் அது கொடுத்தாரு. இதில் ஒரு சயின்டிஃபிக் ஒரு விஷயமும் இருக்குது. ஜான் லெனக்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஃபேமஸ் ப்ரீச்சர் இங்கிலாந்து தேசத்தில் இருக்கார். அவர் வந்து ட்ரிபிள் பிஹெச்டி. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்டில் ஒரு பிஹெச்டி, அண்ட் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸில் ப்ரொஃபஸராகவும் இருந்தார். ப்ரொஃபஸர் ரொம்ப காலம் இருந்து ரிட்டையர்ட் ஆனார். அவர் ஒரு பாயிண்ட் சொல்கிறார். என்னென்னா, 1700களில் தான் பயாலஜியில் டாக்ஸானமி அப்படின்னு ஒரு ஃபீல்டே உருவாது. 1700களில் தான் டாக்ஸானமி அப்படிங்கிற ஒரு புது சப்ஜெக்ட், அதாவது உட்கூரே உருவாது. டாக்ஸானமினா ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கையும் எப்படி அதை குரூப் பண்ணி அதுக்கு பேர் வைக்கிறது
இதான் அந்த படிப்புடைய முக்கியத்துவமே. அவர் என்ன சொல்கிறாரு, 1700களில் தான் பேர் வைக்கிறதோட முக்கியத்துவத்தை நம்ம மனுஷங்க புரிஞ்சிட்டோம். பேர் வைக்கிறது எவ்வளோ முக்கியங்கிறத ஜெனிசிஸ் 2வது அதிகாரத்திலே ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டார். என்ன டவுட் என்னென்னா, இப்போ அவர் என்ன சொல்ல வராரு 1700 அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே அவன் பேர் வச்சதில் வந்து மனுஷன் வந்து ஒரு வழியாக ஒரு ட்ரெடிஷனாக வச்சுட்டு வந்தான். ட்ரெடிஷ்னலாக சயின்டிஃபிக்காக வைக்கிறார். சயின்டிஃபிக்கலாக வைக்க ஆரம்பிச்சது 1700க்கு பிறகு தான் அது அவனுக்கு காரண காரியங்களோட பேர் வைக்கிறான். கரெக்ட், நீங்கள் சொன்ன வேர்டு ரொம்ப கரெக்ட். காரண காரியங்களோட அந்த பேரை ஒரு சயின்டிஃபிக் நேம் ஒன்று வைக்கிறோம். சயின்டிஃபிக் நேம் ஒன்று வைக்கிறோம். அந்த ஒரு ஆஸ்ட்ராய்டுக்கு வைக்கும்பொழுது, ஒரு ஸ்பீசிஸ்க்கு வைக்கும்போது அதோடைய அளவு, அதோட சைஸு, வரக்கூடியதான காரணம், எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்க, அது அதில் எல்லாமே மென்ஷன் ஆகி வந்திருக்கும். இதுலேயே ஒரு ஆஸ்ட்ராய்டை பார்க்கும்போது அதில் 20 இருக்கும், 20 வருஷம் 2000 கண்டுபிடிச்சிருப்பாங்க, 2020 அந்த மாதிரி. ஓகே ஃபைன். ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ட்ரெடிஷனாக வழியாக பேர் வச்சுருக்கோம். அது வந்து எந்த காரண காரியமும் இருக்காது. ஆமாம், நம்மக்கிட்ட ஒரு காரணம் இருக்கும். அதான் இப்போ நான் சொன்ன மாதிரி மனைவியை சந்தோஷப்படுத்துறதுக்கு, இல்லைனா வந்துட்டு ஒரு பைபிளில் உள்ள ஒரு பேர், இல்லைனா வந்துட்டு நம்ம தெரிஞ்சவங்களுடைய பேர், இல்லை ஒரு மொழி பற்று, தமிழ் பற்றில் உள்ள வைக்கிறது, அப்படி தான் வச்சிருப்பேன் மொழியை. அதுக்குன்னு ஸ்பெசிஃபிகேஷனாக ஒரு சயின்டிஃபிக்கல் ரீசன் இருந்திருக்காது இல்லையா? ஆமாம். ஓகே. ஆனால் பேர் வைப்பதின் முக்கியத்துவத்தை ஆண்டவர் ஆல்ரெடி அறிஞ்சு ஆதியாகமம் 2வது அதிகாரத்திலேயே ஆதாமை கூப்பிட்டு பேர் நீ வை அப்படின்ட்டு சொன்னார். அதில் இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன். நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் அதனுடைய ஸ்பிரிச்சுவல் பெர்ஸ்பெக்டிவ் சொல்லிட்டு இருந்தீங்க. அதையும் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை, அது என்னென்னா, இப்போது பேருங்கிறது எதுக்கு வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக சொன்னீங்கன்னா கூப்பிட்றதுக்கும்பாங்க. ஆமாம், ஒருத்தர் எதுக்கு பேர் வைக்கிறோம்? கூப்பிட்றதுக்கு. 4 பசங்க இருக்காங்க, 4 பேருக்கு 4 பேர் வைக்கிறோம். ஏன் 4 பேருக்கு வித்தியாசம்? இல்லைன்னா 1, 2, 3, 4 வைக்கணும். அது நல்லா ரீதிக்கு வச்ச மாதிரி இருக்கும். அதனால் பேர் வைக்கிறதுல ஒரு காரணம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் இதில் நீங்கள் சொன்னீங்கன்னா, அந்த பேர் ஏன் வைக்கிறோம் அப்படின்னா, அந்த பேர் படி அவங்க இருப்பாங்க அப்படின்னு. இப்போ யாக்கோபு, அவன் பேர் அப்படி அல்லவா அப்படின்னு ஏசா ஒரு வார்த்தை சொல்வார். ஸோ அதனால் பேர் வைக்கிறோம். இப்போ நம்ம இதெல்லாம் வந்துட்டு அழகு அப்படின்னு பேர் வைப்பாங்க. ஏன்னா பிள்ளை அழகாக இருக்கணும், அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஒரு சிலர்லாம் நீங்கள் இந்த பேரில் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு கூட தெரியாது. போதும் நிறுத்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? போதும் நிறுத்தா கேள்விப்பட்டது இல்லையா? 6 பொண்ணு பிறந்துடும். அந்த 6வது பொண்ணுக்கு பேர் போதும் நிறுத்து. இருக்கு, நிஜம் நான் சொல்கிறது. கிராமங்கள் அப்படி பேர் வைப்பாங்க. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டால், இதுக்கப்புறம் பொண்ணு வேணாம் அப்படின்னு அதோடைய அர்த்தம் அப்படி வைப்பாங்க. ஓகே. அந்த மாதிரி ஒவ்வொரு பேருக்கு பின்னாடியும் ஒன்று இந்த மாதிரி ரீசன் இருக்கும், இல்லை கூப்பிட்றதுக்கான காரணங்களாக இருக்கும். பட் காட் அந்த நோக்கத்துக்காக ஆதாம பேர் வைக்க சொல்லலை. இப்போ நீங்கள் சொன்னதான் நான் சொல்கிறேன். ஓகே. 1700 அவங்க சயின்டிஃபிக்கலி கண்டுபிடிச்சாங்கல்ல ஒரு பேரை வைக்கிறதுக்கு. அதோடைய அந்த ஸ்பீசிஸை பார்த்து அது உள்ளே இருக்கக்கூடிய காரண காரியங்களை அறிந்து அதுக்கு ஒரு பேர் வச்சாங்க இல்லையா? இதை வந்து ஒரு 2000 வருஷம் 4000 6000 வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு 5500 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆதாமை கூப்பிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா 2ஆம் அதிகாரத்தில் அவைகளுக்கு அவன் என்ன பேரிடுவான் பார்க்கும்படிக்கு அவன் இடத்துல கொண்டு வந்தார் அப்படின்னு. இவர் ஆதாமுக்கு பேர் வச்சுட்டாரு. அந்த மிச்சம் எல்லாத்துக்கும் ஆதாமுக்கிட்ட கூட்டிகிட்டு வந்தார். அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அதில் இருக்கும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி இவர் ஆதாம தோட்டத்துக்குள்ளே கொண்டாந்துட்டு அவனுடைய வேலையை சொல்லிடுவார். காக்கவும் பண்படுத்தவும் வைத்தேன் சொல்லிட்டு, அடுத்து அவனுக்கு ஒரு ஏற்ற துணை உண்டாக்குவேன் அப்படிங்கிறார். ஒர்க்கர், அதான் ஹெல்ப்பர். ஈவுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து ஹெல்ப்பர்னு இருக்கும். ஏற்ற துணை இடத்துல ஹெல்ப்பர்னு இருக்கும். இவனுக்கிட்ட எல்லா ப்ராஜெக்டையும் கொடுத்துட்டு, சரி பண்ணி தனியாக செய்ய முடியாது, உனக்கு ஒரு ஹெல்ப்பரை உண்டாக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவார். சொல்லிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறாரு, ஹெல்ப்பரை தானே உண்டாக்கணும் நியாயமா? ஹெல்ப்பர் உண்டாக்க மாட்டார். என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, எல்லாரையும் வரிசையாக கூட்டிகிட்டு வருவார். உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வருவார். ஊரும் பிராணி, அங்கே இருக்க ஜீவ ஜந்துக்கள் அத்தனையும் கொண்டு வந்தார். எல்லாத்தையும் கொண்டு வந்து பேர் வைக்க சொன்னார். ஹெல்ப்பரை உண்டாக்குறதுக்கு முன்னாடி ஏன் இது செய்கிறாரு? இதை முடித்த உடனே அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆதாமுக்கும் ஏற்ற துணை உண்டாகவில்லைன்னு இருக்கும். ஏன் நடுவில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது? ஹெல்ப்பரை உண்டாக்குவேன்ட்டு ஏற்ற துணை உண்டாக்கவில்லை. நடுவில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வருது. ஏன் இப்படி வருது? ஏன் இந்த காரியத்தை அந்த இடத்துல ஆண்டவர் செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஆதாம் பேர் வைக்கக்கூடியதான ஒரு மெத்தட் இருக்குது எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறது. அவன் ஆதாம் இப்போ நம்ம குழந்தை பிறந்த உடனே குழந்தைய பார்த்த உடனே சந்தோஷத்தில் ஒரு சொல்லிவிடுவோம், சுட்டு புட்டுன்னு கூப்பிடுவோம் இல்லையா? நம்ம கூப்பிட்றது. அப்புறம் குழந்தை பிறந்த முன்னாடி டிசைட் பண்ணுவோம், இந்த மாதிரி பேர் தான் வைக்கணும், குழந்தை பிறந்தா இப்படி தான் வைக்கணும், எனக்கு குழந்தை இல்லாமல் ஆர்டர் கொடுக்குறாரு, சாமுவேலு தான் வைப்பேன் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம்ல. இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஒரு சில குழந்தை பிறந்த பிறகு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிலாம் வைப்போம். அந்த மாதிரி இவன் எப்படி பேர் வைக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆதாம் வைக்கும் போது
ஏவாளை வைக்கிறது அதோட மெத்தடோட கண்டுபிடிக்க முடியும். ஏவாளை கொண்டு வந்து ஆண்டவர் நிறுத்தும் போது சொல்லுவார், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். அதனால ஏவாள்னு பேர் வச்சா. ஆமாம். இப்போ அவன் கிரியேஷனை பார்த்து பேர் வைக்கிறான், உருவாக்கத்தை பார்த்து பேர். இது எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அவன் என்ன செய்கிறான்னா, ஓ இப்படி தான் இந்த அம்மா கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த அம்மா கிரியேட் பண்ணும்போது அவன் நிதானத்தில் இல்லை, தூங்கிட்டு இருக்கா. ஆண்டவர் அவனுக்கு அனஸ்தீஷியா கொடுத்துட்டாரு. அவனுக்கு ஃபஸ்ட்டு அனஸ்தீஷியா அவனுக்கு அவர் தான் கொடுத்துட்டாரு. ஃபஸ்ட்டு சர்ஜரி, ஃபஸ்ட்டு அனஸ்தீஷியா, ரெண்டும் அங்கே தான் நடக்குது. ஸோ கொடுத்து முடிச்சிட்டாரு. இப்போ கொண்டாந்து நிறுத்துறாரு. நிறுத்துற உடனே பார்க்குறான். பார்த்த உடனே அப்படி ஒரு இன்றைக்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோவில் காட்டுவாங்க, சயின்டிஃபிக் மூவியில் அவங்க வந்து நின்னோட அப்படி ஸ்கேன் ஆகி அவங்களுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அப்படி காட்டும். ஸ்கெலட்டன் மாதிரி ஸ்கேன் மாதிரி. அப்படியே பார்க்குறான். பார்த்த உடனே என் எலும்பில் எலும்பும் என் வாம்ச கிரியேஷன் அவனுக்கு தெரியுது. அப்போ இதுக்கு முன்னாடி பேர் வச்சப்போ எல்லாம் வந்து நிற்கும் போது அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? இதே தான் நடந்திருக்கணும். இதே தான் நடந்திருக்கும். எல்லாத்தையும் பார்க்குறான். கிரியேஷன், எல்லா கிரியேஷனையும் பார்த்து அந்த கிரியேஷனை எப்படி உருவாக்குனாருங்கிறத பார்த்து பேர் வைக்கிறான். இது எப்படி உருவாக்குச்சு, இந்த மண்ணிலேருந்து நீங்கள் போன எபிசோட நீங்கள் சொன்னீங்க, கையில் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக செஞ்சார் அப்படின்னு. அந்த செஞ்சது அவனுக்கு ஓடுது படமாக. அவன்கிட்ட அவ்வளோ தேவ மகிமை அப்போ இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். ஒருத்தன் வந்து நிற்கும் போது இயேசு சொன்னார்ல, கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னு பார்த்த உடனே சொன்னார்ல. பவுல் ஒருத்தனை பார்த்த உடனே சொன்னார்ல, நீதிக்கு பகைதன் கேட்டின் மகன். அப்படி பார்த்த உடனே அவனுக்குள்ளே இருக்கிறது ஓடுது இல்லை, அதே மாதிரி இவனுக்கு ஓடுது எல்லாம். அப்படி பார்த்து ஒவ்வொன்றுத்துக்காக பேர் வைக்கிறான். அப்படி பேர் வைக்கும் பொழுது ஒவ்வொருத்தருடைய கிரியேஷனை பார்த்து வைக்கிறான். ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம நாய் வந்து நீங்கள் நன்றி உள்ள மிருகம்னு சொல்கிறீங்க இல்லையா? ஏன் நன்றி உள்ள மிருகம்ன்றீங்க அப்படின்னா, அது மற்ற மிருகங்களை பார்க்கல நம்மகிட்ட எப்படி பழகுது, ரொம்ப அட்டாச்சாக இருக்கும், வந்து உட்காந்து எல்லாம் இருக்குது. அது கிரியேஷனே அப்படி. இதே நீங்கள் அதுக்கிட்ட இருக்கிற நேசத்தை பூனைக்கிட்ட வச்சு பாருங்கள். ஆனால் நாய் அளவுக்கு பூனை உங்ககிட்ட என்ன இருக்காது, பெட்டா இருக்கே இருக்காது. அந்த மடியில் வந்து உட்காந்து அப்படிலாம் இருக்காது. நாய் அளவுக்கு இருக்கவே இருக்கு. எக்ஸ்பிரஸும் பண்ண தெரியாது தெரியாது பூனைக்கு பார்க்கவே தெரியாது. முதல்ல நாய் வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி பார்க்கும் உங்களை. ஓகே, பூனைக்கு பார்க்க தெரியாது. அப்போ நாய் அழகா ஏன் அப்படி நாய் இருக்கு? ஆனால் அதோட படைப்பு அப்படி. அப்போ பேர் வைக்கும்போது எப்படி வைக்கணும்? அதுக்கு பூனைன்னு வச்சுருந்தா என்ன ஆயிருக்கும்? இப்போ வேற பேராக தான் இருக்கும். இப்போ தமிழில் வைக்கும்போது அப்படி இருக்கு. ஆனால் ஹீப்ரூவில் அழகான ஒரு பேர் வைப்பாங்க, கெலவ் அப்படின்னு ஒரு பேர் இருக்கும். ஆதாம் வச்ச பேர். ஓகே, அந்த பேருக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நன்றி உள்ளதுன்னு அர்த்தம். ஹோல் ஹார்ட்டட், இருதயம் உள்ளது, ஒரு பாசமான அப்படின்றத அவன் அந்த வேர்ட்லேயே இருக்கும். அந்த அதாவது ஹீப்ரு வேர்டில் வந்து நிறைய அர்த்தம் இருக்கும் ஒரு வேர்டுக்கு. அதில் ஒரு அர்த்தம் என்ன சொல்லுதுன்னா, ஹோல் ஹார்ட்டட், ஹார்ட்ஃபுல் அனிமல், நல்ல அன்புள்ள இருதயம் உள்ள, நல்ல இருதயங்கிற ஒருத்தர் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இருதயம் உள்ள மிருகம் அப்படின்னு இருக்கு. அப்போ ஏன் அதுக்கு மட்டும் அந்த கல்லவுங்கிற வேர்டு வச்சிருக்கிறாரு அப்படின்னு கேட்டால், அது கிரியேஷனை பார்க்குறாரு ஆதாம். அதை டிசைன் பண்ணும்போதே அப்படி தான் படைச்சிருக்காரு. ஆமாம். இதை வந்து 5500 வருஷத்துக்கு முன்னாடி ஆதாம் பண்ணுறாரு. ஒவ்வொரு கிரியேஷனையும் பார்த்து. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆஸ்ட்ராய்டு வருதுன்னா, அந்த ஆஸ்ட்ராய்டோட சைஸு, அது வரக்கூடிய வேகம், அது எந்த ஆர்பிட்டில் இருக்கு, அது எப்போ பூமி கிட்ட வரும், இது வரைக்கும் கண்டுபிடிச்ச ஆர்பிட் எத்தனை ஆஸ்ட்ராய்டு, இது எத்தனாவது, இவ்வளோ சேர்ந்து அந்த ஆஸ்ட்ராய்டுக்கு பேராக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் டாக்ஸானமிக்கல் நேம். அதான் டாக்ஸானமிக்கல் நேம் நீங்கள் சொல்கிறீங்க. அதை சேம் திங் ஆதாம் வந்து இங்கே பேர் வைக்கும்போது வைப்பார். அந்த எபிலிட்டியை ஆதாம் ஆண்டவர் கொடுத்துருந்தாரு அந்த ஆதாம். இந்த எபிலிட்டி போன பிறகு இப்போ பேர் வைக்கிற மெத்தட் வந்துடுச்சு அவருக்கு, ஆதாமுக்கு. புரியுது. திருப்பி அதே மனுஷிக்கு அவர் ஏவாள்ன்ற பேர் இட்டார். இப்போ அவர் எப்படி பேர் வைக்கிறாருன்னா, என் குழந்தைங்களெல்லாம் நம்ம பெற்றெடுக்க போகுது, இந்த உலகத்தில் அவரோட மொத்த குழந்தைங்க நம்ம தான் தாய். இது வெளியரங்கமானது. பூமியில் உள்ளவருக்கெல்லாம், ஜீவன் உள்ளவருக்கெல்லாம் தாய். இப்போ அவர் அந்த டாக்ஸானமி நேம் வைக்கல, அந்த நேம் போயிடுச்சு. இப்போ அவர் வச்சது இப்போ நம்ம வைக்கிற நார்மல் ஆர்டினரி மெத்தட். எப்போ? பழம் சாப்பிட்ட பிறகு. ஸோ அந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த டாக்ஸானமி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து மோர் தேன் 5500 இயர்ஸ் முன்னாடி பைபிளில் உள்ளது. ஸோ அது இப்போ நம்ம கண்டுபிடிச்சதை ஆதியாகமம் 2வது அதிகாரத்திலே ஆண்டவர் பேசி முடிச்சுட்டு, அதான் எப்போ சொல்கிறது தான், ஆண்டவர் செஞ்சதை திருப்பி செய்கிறதுக்கு மினிமம் 2000 வருஷமோ 3000 வருஷமோ தான் ஆகும். ஸோ காட் ஸோ லவ் த வேர்ல்ட். கடைசியாக அதான் ஒரே வார்த்தை. ரொம்ப நேசிச்சிருக்கிறாரு. ரொம்ப இந்த நம்ம புரிஞ்சுக்கிறதே இன்னும் எவ்வளவோ இருக்குது. வேதத்துக்குள்ளே இருந்து மகத்துவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் எவ்வளவோ இருக்குது. கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ச்சியாக இது மாதிரி காரியங்கள் நம்ம பார்ப்போம். நேரமாயிட்டு இந்த வாட்டி இதில் அடுத்த எபிசோடில் இதே மாதிரி ஒரு சில காரியங்களோடு கூட நம்ம நேரில் சந்திப்போம். இன்றைக்கி நீங்கள் வந்து மிக்க நன்றி. God bless you.
தேங்க்யூ.